कल्पितं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् बाणस्त्वं मृगवत्वमर्थववशा भाग्यस्त्वमर्यापते गोणित्वं सहिता मृदङ्गवहतास्तेत्यादिरूपं ददौ तस्मादे नयनार्पणं च कृतवान् स्वस्तेहदातो हरिः पूज्या पूज्यतरस्त एव हिनते को वा तदन्योऽधिकः जननमृतियुतानां सेवया देवतानां न भवति सुखलेशः संशयो नास्ति तत्र आदनिममृतरूपं साम्बमीशं भजन्ते यैः परमसौख्यं ते धन्या लभन्ते शिवतव परिचर्या सन्निधानाय गौर्या भव मम गुणधुर्या बुद्धिकन्यां प्रदास्ये सकलभुवनबन्धो सच्चिदानन्द सदय हृदये सर्वदा सम्पदत्वम् சிவானந்தாலய பிரகரணம் 82, 83, 84 ஸ்லோகங்கள். பிரகரணமே முடிய போறது 100 ஸ்லோகங்கள். அந்த பிரகரணத்துல இதற்கு முன்னால 82வது ஸ்லோகத்துல மகான்களை பரமேஸ்வரனுடைய ஒரு அனுகிரகத்தை பெறணும், அவருக்கு தொண்டு பண்ணணும். இந்த தொண்டு பண்றதுனாலதான் மனுஷன் முன்னேறலாம், வாழ்க்கையில மன நிம்மதியை அடையலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துக்காக அவ அப்படி நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். முக்கியமா மகாவிஷ்ணுவானவர் திரிபுர சம்ஹாரம் பண்ண பொழுது நாமும் சகாயம் பண்ணும். ஏன்னா லோகத்துல நல்ல காரியம் நடக்கும் பொழுது அந்த நல்ல காரியத்துக்கு நம்மளால முடிஞ்சதான சகாயம் பண்ணி கொண்டே இருக்கலாம். நம்ம தனியாக எல்லாத்தையும் பண்றதுங்கிறது இருக்கவே இருக்கு. நான் 4 பேருக்கு சகாயம் பண்ணனா, ஆனா தனியா நமக்கு சகாயம் பண்ண முடியலன்னா வேற யாராவது பண்ணிட்டு இருக்கா அவளோட சேர்ந்துக்கலாம். இப்படி சேர்ந்துன்னு சகாயம் பண்றது ரொம்ப நல்லதுங்கிற அபிப்பிராயத்துல பரமேஸ்வரனுக்கு தொண்டு பண்ணி தான் காமிச்சிருக்காரு. ஏன் திரிபுர சம்ஹாரம் பண்ணணும்? திரிபுராசுரன் உலகத்தை எல்லாம் ரொம்ப சிரமப்படுத்திட்டு இருக்க. அவளை சம்ஹாரம் பண்றதுக்கு பரமேஸ்வரன் சித்தமாயிட்டார். சித்தமாகும் பொழுது அவனுக்கு என்ன பண்ணிட்டார்? பாடத்வம், தான் அதுக்கு அம்பானரம். திரிபுர சம்ஹாரத்துல மகாவிஷ்ணு பரமேஸ்வரனுடைய கையில இருக்கக்கூடியதான பாடமானார். பாடத்வம், அதுக்கப்புறம் ரிஷபத்வம், அவருக்கு வாகனமாக ரிஷபம் ஆயிட்டார். இந்த வாகனம்னு சொன்னா ஏதோ அவருக்கு போயிட்டு வர்றதுக்காக ஒரு வழி அப்படின்னு நம்ம நினைக்க விடாது. எலி சுப்பிரமணியம் இவருக்கு கணபதிக்கு வாகனம்னா வெளியில போறப்ப எலி மேலேயே உட்கார்ந்துட்டு போற. ஆனா வாகனம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரிவிக்கணும். தர்மத்துக்கு மேல தர்மத்துக்கு அதிபதியா இருக்கார். ஏஷதே துர்விஹரணா ஏஷம் லோகாநாமதம் வேதாய ஏஷ பூதபதி ஏஷ பூதபாலா அப்படின்னு ஸ்ருதிகள் அந்த பரமேஸ்வரன் தான் தர்மத்தை நிலநாட்டுவதற்காக இருந்திருக்கார் அப்படின்னு சொன்னோம். அப்ப தர்மத்தை அதிஷ்டானம் பண்ணி தர்மத்துக்காக அவருக்கு எல்லாம் பாடுபட்ட பொழுது அந்த தர்ம வடிவமாக அவர் இருக்கார். இந்த ரிஷபம்ங்கிறது என்ன? தர்மம். இதனாலதான் ரிஷப வாகனத்தை பார்க்கறது வசதிக்கிறோம். அதே போலயே மகாவிஷ்ணுவுக்கு கருடனுங்கிறது ஒரு தர்மத்துக்கு அதிஷ்டானம். அது தர்மத்துக்கு மேல இருக்கார், தர்மத்தை ரட்சணம் பண்ணிட்டு இருக்கார். தேவதைகளுடைய வேலை என்ன? லோகத்துல எதாயுதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் ஜாமியம் அப்படின்னு உலகத்துல நல்ல நடத்த கெட்டு போச்சுன்னா அது திருப்பியும் சரி பண்ணணும் என்கிறது தான் அவளுடைய ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா தர்மம் இருந்தால் உலகம் சேவமா இருக்கும். உலகத்துல எல்லோரும் தர்மம் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் சௌக்கியமா இருக்கானா? எல்லாரும் பண்றாளா? இல்ல. ஏன்? அவளுக்கு ஆசைகள் அதிகம், ஆயால் அவ இஷ்டமா பண்ணிட்டு இருக்கா, தர்மத்தை காப்பாத்துறது இல்லை.
தர்மம் காப்பாத்தலைன்னா எல்லோருக்கும் கஷ்டமா இருக்கும். ஆகையால் நல்லவாளுக்கு சௌக்கியம் வரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றாரு, அப்பப்ப அவதாரம் பண்ணி அந்தந்த அவதாரத்துல அவர் தர்மத்தை பண்ணும்படி பண்றார். இப்படி தர்மத்துல தூண்டி நல்ல வழியில பண்ணிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் விசேஷமாக அவருடைய முக்கியமான காரியம். அதுக்காகத்தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்ப அந்த ரிஷபமாக ஆயிட்டார் அவர். நான் தர்மமா ஆயிட்டேன், தர்மத்துக்கு ஒரு ஒரு சூச்சகமா ஆயிட்டேன் அப்படின்னு ரிஷபத்வம் அர்த்தவபுஷா பாதியாத்வம் ஆத்தக்காரியாவும் ஆயிட்டார். ஏன்னா அர்த்தவபுஷா பாதி சரீரமாக சங்கர நாராயண ஆயிட்டார். இந்த பாரியான்னு என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்பொழுதும் நம்ம பக்கத்திலேயே இருந்து நமக்கு நல்லதுக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு பாரியானது. அதாவது சீதா கல்யாணத்துல இயம் சீதா மமசுதா சக தர்ம சரீதவா ஏன் சொல்றார், தர்மம் பண்ணும் பொழுது பாதி காரியங்கள் தான் பண்ணிட்டே இருக்கா. நீங்க பூஜை பண்ணணும்னு உட்கார்ந்துடையானால் சந்தனத்தை அரைச்சு கொடுத்து புஷ்பங்கள்னா நிர்மாலியத்தை எடுத்து வச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நைவேத்தியம் பண்ணி இவைகள்லாம் நீங்க பண்றதுன்னு நீங்களே பண்றதுன்னு ஆரம்பிச்சோம்னா ஓஞ்சி போயிடுறது. இந்த பூஜை பண்ற காலத்துல போடுற அக்கடா 2 நாம போட்டு எழுந்து போறோங்கிற. ஆனா இவைகள்லாம் பக்கத்துல இருக்க ஒருத்தர் பண்ணினா என்ன ஆகுதுன்னு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப என்ன, நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் அந்த நல்ல காரியத்துக்கு பக்கத்துல இருந்து ஒத்துழைக்கிறதுன்னு இருக்கு பார்த்தா, அதான் நம்ம நாட்டுல இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் பண்ண வேண்டியது பண்ணக்கூடியதான வேலை. அதனால அப்படித்தான். அதனாலதான் அவளுக்கு இங்கிலீஷ்ல பெட்டர் ஆகுங்கிறோம். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அர்த்தாங்கி. பெட்டர்னு நான் சொல்லல, அர்த்தாங்கி. நம்ம நாட்டுல சொல்றது அர்த்தாங்கி, அர்த்த சரீரம். அப்படி சரீரத்திலேயே பாதி சரீரமா எடுத்துட்டாரா, அர்த்தவபுஷா பாதியாத்வமாத்யாபதே கோணித்வம். அவருடைய அடிமுடி தெரிந்து கொள்ளணும் எனக்கூடியதாக வரும் பொழுது கீழே ஒரு வராகமா இறங்கி காரியத்தை பண்ணினார். சகிதா எப்பொழுதும் எந்த காரியமும் பண்ணும் பொழுது ஃப்ரெண்டா இருக்கார். சகிதா மிருதங்க வகதா. பிரதோஷ காலத்துல அவர் ஆனந்தமாக அவர் தாண்டவம் ஆடும் பொழுது அந்த தாண்டவத்துக்கு தானும் அவர் அந்த லாஸ்யம் பண்ணும் பொழுது அதுக்கு தான் பக்கத்துல லயத்தை பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா ராகத்துல ஸ்ருதி லய 2 ரொம்ப முக்கியம். ஸ்ருதிங்கிறது இந்த பாட்டை பாடும் பொழுது அந்த ஸ்ருதி கரெக்டா அது இருந்துட்டே இருக்கணும். அந்த சப்தம் இந்த நாதத்தோட சேர்ந்து தான் பாடணும். அதே மாதிரி தாளமும் இருக்கணும். அந்த 2ம் இருந்தா தான் ரெண்டு பக்கபலம் மாதிரி. அது மாதிரி இந்த லயத்துக்கு சரியா இருக்கணும்னு மிருதங்கம் பார்த்தார். மிருதங்கவாதி ரூபம் இத்தியாதி ரூபம் தரும். இப்படி பல உருவங்களை எடுத்துட்டு இருக்காரப்ப. நயனர்ப்பணம் சக்கரத்தவான். இந்த போராத முறைக்கு பரமேஸ்வரனுக்கு 1000 தாமரைகள்னால பூஜை பண்றதுன்னு ஆரம்பிச்சவர் கடைசியில ஒரே ஒரு தாமரை குறைஞ்சு போகும் பொழுது தன் கண்ணையே பிச்சு போட்டாராம். அப்படி ஒரு சரித்திரம் இருக்கு. ஆயாத்பாதர்ப்பணம் ஸ்வத்பாதே நயனார்ப்பணம் சக்கரத்தவான் ஸ்வத்தேக பாகோ ஹரி. உங்களுடைய தேகத்திலே ஒரு பாகத்தை மகாவிஷ்ணு. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, லோகத்துல சிவபக்தரா இருக்கிறவாளுக்கு உலகத்துல என்ன இடம் கிடைக்கும், உச்சாதி உச்சதரா. லோகத்துல எல்லோருக்கும் யார் உயர்ந்தவளாக இருக்காளோ அவளாலையும் பூஜிக்கப்படுகின்றவளா ஆயிட்டார். இப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு நில வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன, இப்படி தொண்டு பண்ணிட்டு இருக்கு. அதே போல நாமும் என்ன பண்ணணும், இந்த ஸ்லோகத்தை பார்த்து பகவானுக்கு தொண்டு பண்றதுன்னு ஆரம்பிக்கணும். இப்படி நம்மளால முடிஞ்சதான ஒரு பூஜையோ ஜபமோ ஹோமமோ அல்லது புஷ்பத்தினால அர்ச்சனையோ அலங்காரமோ இப்படி பண்ணிக்கொண்டே இருந்தோமையானா நாமும் வாழ்க்கையில முன்னேறலாம். வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு முன்னுக்கு வரணும், சேவமா இருக்கணும், மன சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்கிறது இதுதான். நம்ம ஹியூமன் எஃபர்ட் இருக்கவே தான் இருக்கு. ஒண்ணும் பண்ணாம இல்ல, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பண்ணக்கூடியதான ஒரு செயல்கள் எல்லாம் அந்த தளத்தை கொடுக்கணுமையானால் என்ன வேணும், பகவத் அனுகிரகம். அந்த ஈஸ்வர அனுகிரகம் இதனால கிடைக்கும். இதை காட்டினவர் மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னார். பாணஸ்வம் ரிஷபஸ்வமர்த்தவபுஷா பாரியஸ்வம் ஆதியாபதே கோணிஸ்வம் சகிதாமிருதங்கவஹநாதித்யாதிரூபம் ததௌ தத்பாதேன யதர்ப்பணம் ச கிருதவான் ஸ்வத்தேஹ பாகோ ஹரி.
அப்படின்னு போன வாரம் நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த எல்லாத்த விட சிவபூஜையானது வசத்தின்னு சொல்றார். ஜனநமிருதியுதானாம் சேவையா தேவதானாம் நபவதி சுகலேசம்சயோ நாத்ரிதத்ர அதனி மமலரூபம் சாம்பவீதம் பஜந்தே ஈஹ பரமசௌக்கியம் தேஹி தன்யாலவந்தே. உலகத்துல மனுஷருக்கு என்ன நகமா வேண்டியதுன்னு பார்க்கணும். நமக்கு எல்லாம் தான் வேணும். எது வேண்டாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது வேணாலும் வேண்டாம் வேண்டாம்னு கையை நீட்டுறோம், அதை வாங்கிக்கிறோம். வீடு முழுக்க குப்பையா இருக்கு. ஆனா விவகாரம் என்ன அப்படின்னு எது நிஜமாக உங்களுக்கு வேணும், எப்பொழுதும் வேணும் அப்படின்னா மோட்சம் எனக்கூடியதா சொல்றாங்க. மோட்சம்னா என்னது? மோட்சம்ங்கிறோம். மோட்சம்னா என்னது? உயர்ந்ததான ஒரு சுகம். சுகத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சுகம். ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா மனுஷனுக்கு எப்பொழுதும் கவலை இருந்துட்டே இருக்கும். அதுக்கு ஞாபகம். சாதாரணமா சுகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நிஜமா இருக்கு. 1000 ரூபாய் வந்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். பிரைஸ் 10,000 விழுந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. 10 லட்சம் விழுந்ததுன்னா அதை விட சந்தோஷம். ஒருத்தருக்கு 1000 ரூபாய் விழுந்திருக்கு, ஒருத்தருக்கு 10,000 விழுந்திருக்கு, ஒருத்தருக்கு 1 லட்சம் விழுந்திருக்கு. யாருக்கு சந்தோஷம் ஜாஸ்தி? 1 லட்சம் விழுந்தவருக்கு சந்தோஷம் ஜாஸ்தி. ஏன் சுவாமின்னு பாருங்க, இந்த கீழே இருக்கிற அவரை விட நமக்கு ஜாஸ்தியா இருக்கும் யோசனை. ஏன்னா எதிர்பாராம வந்தது. பிரைஸ் என்னன்னா எதிர்பாராம வந்தது. எதிர்பாராம ஏதோ வந்ததுன்னு சந்தோஷமா இருக்கலாமே. அவருக்கு அவ்வளவு வந்தது, எனக்கு குறைச்சலா வந்தது. இந்த வித்தியாசம் இருக்கா? அப்ப என்ன, எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு ஏற்றத்தாழ்வோட கூடியதான ஒரு சுகம்னு சொன்னா அது நிஜமான சுகம் இல்லை. சொர்க்கலோகத்துக்கு போற வீழ்ச்சிட்டால அங்கே போனதுமே என்னாச்சு, அங்கே வந்ததுக்கு ஒரு குடிசை கொடுத்துருக்க, இன்னொருக்கு பெரிய பங்களா கொடுத்துருக்கு. நானும் யாகம் பண்ணினேன், அவரும் யாகம் பண்ணினாரே, அவருக்கு மட்டும் பெரிய வீடு கொடுத்துருக்கல, எனக்கு பங்களா கொடுத்துருக்கேன். ஒரு யாகம் தான் பண்ணிட்டு அவர் 50 யாகம் பண்ணினார். நீ ஏதோ சொற்பமா பண்ணினா நிறைய தானம் பண்ணி பண்ணினார். இப்படின்னு வித்தியாசம் சொல்ற. அப்ப அந்த ஊருக்கு போறப்படா இந்த கம்பேரிசன் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு நிஜமா சுகம் இல்லை. ஆனா எல்லோருக்கும் ஒரு சுகம், காமனா ஒரு சுகம் இருக்கு. அதை நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். எதுல? தூக்கம். தூக்கத்துல பெண்கள் தூங்கினாலும் ஆண்கள் தூங்கினாலும், குழந்தை தூங்கினாலும் வயதானவர் தூங்கினாலும், பணக்காரன் தூங்கினாலும் ஏழை தூங்கினாலும் ஆனந்தம் ஒண்ணுதான். அது வித்தியாசம் இருப்பார். தூக்கத்துல எல்லாருக்கும் சரீரத்தை மறந்த கவலையை மறந்து தூங்குறான். உழிச்சுன்னதுமே எல்லா கவலையும் ஓடி வந்துருக்குன்னு வச்சுக்கலாம். அது இல்லைன்னு சொல்லல. ஆனா தூங்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சுகம் இருக்கல்லவா? அந்த சுகமானது 1 கிலோ சுகம் 5 கிலோ சுகம்னு சொல்வேடா. அதுல ஏற்றத்தாழ்வு உண்டோ? நேற்றுக்கு நன்னா தூக்கம், இன்னைக்கு சரியா தூக்கல. சரியா தூங்காம இருக்கலாம், டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கலாம். ஆனா என்னைக்கு தூங்கினாலும் ஒரே விதமான ஆனந்தம் தானே. ஆகையால் இந்த தூக்கத்துல வரக்கூடியதான ஆனந்தத்துக்கு நிஜ ஆனந்தம், தன் ஆனந்தம், அது ஒண்ணுதான் நம்ம விலை கொடுக்காம வாங்குறது. அது தூக்க மாத்திரம் வாங்கிட்டு சாப்பிடுறாங்க, அது வேற விவகாரம். வேற இல்ல. நிஜமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் என்ன? சுவானந்தம், ஸ்வரூபானந்தம். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபானந்தம் இருக்கு. இது பர்மனண்டா இருக்குமே, ஏன்னா அதான் மோட்சம். அப்படின்னா இந்த மோட்சம் இல்லாம இருக்கிற நம்ம நிலைக்கு என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு இந்த ஸ்தூல சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. நான் எப்ப சரீரத்துல அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும், நான் அழகானவன், நான் வெளுப்பா இருக்கிறவன், நான் பணக்காரன், நான் நீளமா உள்ளவன், நான் படித்தவன், நான் பணக்காரன், எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் வந்ததுமே அதுக்கப்புறம் ஜாதி கோத்திரம் மதம் மற்ற விவகாரங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் எனது 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 வாஜத்துமே பிரதவத்துமே அப்படின்னு மேமேன்னு சொல்லி வழக்கவாய்க்கு. இந்த சரீரம் எப்ப மறந்துடுத்தோ ராத்திரி தூங்கும் பொழுது இவைகள் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரியே மனசுல எத்தனையோ கற்பனைகள், எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ பிளான். ஒரு பிளான் போட்டது நடக்கலன்ட்டான். ஆனா நீங்க பிளான் போடாதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் சின்ன வயசுல நம்ம முன்னால இருக்கிற பொழுது இப்படி எல்லாம் வாழ்வோம் நினைச்சுடாதீங்க. ஏதோ இருக்கும் தான் நினைச்சோம். உங்களுக்கு வீடு வந்திருக்கு, டிவி வந்திருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் வந்திருக்கு, செல்போன் வந்திருக்கு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. இவைகள்லாம் சின்ன வயசுல நீங்க நினைச்சு பார்த்தாடா பகவான் கொடுத்தாரா இல்லையா?
ஆனா நான் பிளான் பண்ணலையே, நான் பிளான் பண்ணதை கொடுக்கலையே. நீங்க பிளான் பண்ணாதது கொடுத்துருக்காரு, அதுக்கு வரைச்சிடுவாங்க. இப்படி எல்லாம் விருப்பம்னு ஒண்ணுமே ஒரு நாளும் நமக்கு நினைச்சு பார்க்க முடியல. சில சமயத்துல வேற ஏதோ அப்படி இருக்கணும்னு நினைச்சாலும் அதை கிடைக்கலங்கிறது ஒத்துக்கிறேன். நீங்க நினைக்காத வேற வந்து இருக்கு. ஆகையால் விவகாரம் என்ன அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தீங்களே, ஏதாவது மனுஷனுக்கு இந்த சரீரம் இருக்கிற பரியத்தம் சுக துக்கங்கள் அவனை விடாது. நீங்க இங்கிருந்தோ சொர்க்கலோகத்துக்கு போக பிரம்மலோகத்துக்கு போக எங்கே போனாலும் ஒண்ணுதான். எப்பொழுது நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கோ அப்பொழுது சுத்தம் உண்டு. அசரீரம் பாவதம் பிரியா பிரியே புருஷதா. எப்பொழுது சரீரத்துல அபிமானம் இல்லையோ அப்பதான் நிஜமான ஒரு சுகம் மனுஷனுக்கு கிடைக்கும். அப்ப சரீரமே இல்லாதான, சரீரம் அபிமானம் இல்லாத நிலைக்கு மோட்சம் உண்டு. மோட்சத்துல உங்களுக்கு சரீரம் இல்லைன்னா சுகத்தை அனுபவிப்போங்க. சுகரூபமா இருக்கு. சுகத்தை நீங்க அனுபவிக்க வேண்டாம். மோட்சத்துல நீங்களே ஆனந்தமா இருக்கலாம், ஆனந்த வடிவமா இருக்கு. காஃபில திதிப்பு போட்டோம்னா சர்க்கரை போட்டுக்க, டீல திதிப்பு போட்டோம்னா சர்க்கரை போட்டுக்க, பாயசத்துல திதிப்பு போட்டோம்னா சர்க்கரை போட்டுக்க. சர்க்கரை திதிக்கணும், இன்னொரு சர்க்கரை சேர்த்துக்கிறா. ஏன்னா சர்க்கரை திதிப்பு ஸ்வரூபம். அதே மாதிரி நீங்க ஆனந்த வடிவமாயிட்டு, நீங்க ஆனந்தத்துக்காக இன்னொன்னு தேட வேண்டியதான நிர்பந்தம் இல்லாத நிலை இருக்கு. எப்பொழுதும் ஆனந்தம், உமக்கு ஆனந்தம் வர வேண்டாம் என்ற ஆனந்த வடிவமாக இருக்கு. அப்படிப்பட்டதான மோட்சம் அதான் பரமசௌக்கியம் தேகி தன்யாலபந்தே. பரமசௌக்கியம் உயர்ந்ததான ஒரு நிலை. எந்த நிலை அடைஞ்ச பிறகு இதை விட இன்னொரு நிலை உயர்ந்தது என்று இல்லையோ. நீங்க எல்லாமும் நானாதான் இருக்கு. நம்ம நாட்டுல என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் பர்சன் பிரசிடென்ட் அப்படிங்கிற. அவருக்கு கேட்டேன், அவருக்கு என்ன தலைவலி சார், ஒரு நாளும் ஆத்துல சாப்பிட முடியலங்கிறார். என்னைக்கு பிரசிடென்ட் ஆனோ அன்னில இருந்து தினந்தோறும் ஒவ்வொருத்தராத்துல போய் அங்கங்கே சாப்பிடுங்கிறான். ஏதோ ஆத்துக்கார ரசஞ்சாத வச்சா அதை சாப்பிடணுங்கிறது இல்லைங்கிறார். அவர் என்ன பண்ண சொல்றேன், யாரை கூப்பிட்டாலும் நோன்னு சொல்ல முடியுறதா, போய் தான் நான் அழைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் என்கேஜ்மெண்ட்னா சமமா இருக்குங்கிறேன். எவ்வளவு உயர்ந்ததான ஒரு நிலையை அடைஞ்சாலும் அந்தந்த நிலையில அங்கங்க அதுக்கு தகுந்ததான சுக துக்கங்களும் கண்டிட்டு இருக்கத்தான் இருக்க. ஒண்ணும் இல்லாம ஒரு சுதந்திரமா இருக்கணுமே ஆனால் அது மோட்சம் ஒண்ணுதான். பரம சௌக்கியம் தன்யாள்தான். தன்யாள்னா நிஜமாக கொடுத்து வச்சவாள். எதை கொடுத்து வச்சவார்னா இந்த அஜ்ஞானம் போறதுங்கிற நிலையை அடைஞ்சதார். இதற்காக இப்படிப்பட்டதான ஒரு நிலையை நான் அடையணுமே ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படியா, நீங்க அந்த நிலை இருக்கிறவாழ நீங்க அடையணும். இப்போ நமக்கு பணம் வேணும்னா, காசு வேணும்னு யார போய் நாடுறோம், காசு இருக்கிறவர். படிப்பு வேணும்னா யார போய் நாடுறோம், படிப்பு இருக்கிறவாடு. டான்ஸ் கத்துக்கணும்னா யார் நாடுறோம், டான்ஸ் தெரிஞ்சவாடு. பார்த்தீங்களா? அப்பன்னா யாருக்கு எது வேணுமோ அது யார் இடத்துல இருக்கோ அவளை நாடுறோம். இது இன் ஜெனரல். சிவசேனத்துல மாறவும் மாறும். பரமேஸ்வரனுக்கு காசே இல்லையே சார், அவரை போய் நாடுறேன்னு அவருக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், குபேரன் இருக்கு, அவர்கிட்ட காசு இருக்கு, விவகாரம் என்ன. ஆனா யாரால எது கொடுக்க முடியுமோ அவளாட்ட போய் தானே அதை நம்ம அடையலாம். அதே போல நமக்கு என்ன வேண்டியதுன்னா மன நிம்மதி, நமக்கு வேண்டியதுன்னா பரம சௌக்கியம் மோட்சம். அது எப்பொழுதுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர் பரமேஸ்வரன். ஆகையால் அவர் அடையணும். லோகத்துல ஜெனரல் ரூல் என்ன, யார் இடத்துல எது இருக்கோ அவளிடத்துல அதை பெற்றுக்கொள்ளலாம். நிஜமாக ஒரு உயர்ந்ததான ஒரு நிலை, ஒரு ஆனந்தம், தன்னை மறந்து தன் கூத்தாடுறதுங்கிறது பரமேஸ்வரத்துல இருக்கு. மகாவிஷ்ணு போயிட்ட பார்த்தா எக்கச்சக்கமா பிஸி அவர். ஜெகதி ரட்சணே ஜகரூகா. உலகத்தை காப்பாற்றணும் என்பதற்காகவே எப்பொழுதும் முடிச்சுட்டே இருக்காரு, தூக்குறதே இல்லையா. கண்ணை மொழின்னு சீரியஸா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, யோசனை பண்ணிட்டே இருக்காரு. ஒவ்வொரு பிராணியும் அவனை எப்படியாவது என் பக்கம் திரும்ப மாட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். எப்பொழுது திரும்பினா அவனுக்கு ஏதோ விதமாக நான் சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் அவருக்கு. ஆனா தன்னை மறந்து பரமேஸ்வரன் அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆகிட்டே இருக்கார். உலகத்துல இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, அவர் பாட்டுக்கு ஆனந்தமான ஒரு நிலையில இருக்கார். அப்படி ஆனந்தமான நிலையில இருக்கிறவர் நான் நாடினோமே ஏன்னா நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். பரமசௌக்கியம் எனக்கு வேணும். எனக்கு பரமசௌக்கியம் வேணும்னா நான் எப்படி இருக்கணும், பரமசௌக்கியம் உள்ளவரை கேட்கணும். ஏக பரமசௌக்கியம் வந்தே. அதற்கா நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் லோகத்துல, ஏதாவது ஒண்ணு வேணுமையானால் அதற்கு ஒரு சாதனத்தை இருக்கணும். அதுக்கு கருவி என்ன அப்படின்னு நாடுறோம்.
காசு வேணும்னா காசு வேணும், சுகமா இருக்கணும்னா காசு வேணும். காசு வேணும்னா என்ன பண்றது? காசு சம்பாதிக்கணும். காசு சம்பாதிக்கிறது வழி என்ன? உத்தியோகத்துக்கு போகணும். உத்தியோகம் வேணும்னா நான் படிக்கணும், அதுக்காக படிக்கிறேங்கிறான். படிப்புக்காக படிக்கல. பாருங்க, யாரை பார்த்தாலும் கம்ப்யூட்டர் தான் வாசிக்கணுங்கிறான், இதெல்லாம் வாசிக்க கூடாது. இதை வாசிச்சா காசு வராதா? கொஞ்ச நாளைக்கு பிகாம் தான் வாசிக்கணும் அப்படின்னு, பிகாம் வாசிச்சா தான் உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு இருந்தேன். என் பிஏ வாசிச்சு எக்கனாமிக்ஸ் வாசிச்சவாட உத்தியோகத்துல இல்லையா? ஒண்ணும் இல்லாம எஸ்எல்சி வாசிச்சோட ஆழமா வாழ்நாள் முழுக்க ஆனந்தமா இருந்தது ரிட்டையர் ஆயிட்டாரு இருக்கா. ஆனா நமக்கு என்ன, நமக்கு ஒரு ஆனந்தம் வேணும்னு ஒரு நிலை, அதுக்கு எப்படி வரும்? உத்தியோகம் வேணும். உத்தியோகம் வேணும்னா இதை தான் படிக்கிறோம், இதை படிச்சாதான் சீக்கிரமா அப்படிங்கிற எண்ணத்துல தானே நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு முக்தி வேணும், மோட்சம் வேணும். மோட்சம்னு என்னதான் மறுபிறவி இல்லாம இருக்கிறது. என்ன பிறவின்னு வந்ததுன்னா எப்படி இருந்தாலும் துன்பம் வரத்தான் வரும். எல்லோருக்கும் துன்பம் உண்டு. இந்திரன் இருக்கா, அவருக்கு துன்பம் இல்லையோ? எப்ப ராட்சசன் வந்து இடிப்பானோன்னு பயம் இருக்குது. வேற என்ன வேணும்னு ஒண்ணும் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் காப்பாத்து பயந்துட்டே இருக்கான். இரண்டா நேரம் எப்ப ராட்சசான் வந்துருவாளோ, அவன் நம்மளோட சண்டை போடுவாளோ. யுத்தம் பண்றதுன்னு யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம். உடம்புல சரீரத்துல அடி விழுமோ இல்லையோ, பானங்கள்லாம் வந்து குத்துமோ இல்லையோ, அதை போறதுக்கு ஒரு 2 மாசம் ஆகுமோ இல்லையோ, என்ன சிரமம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆகையால் எந்த நிலையில நீங்க இருந்தாலும் அந்த நிலைக்கு இருக்கக்கூடியதான துன்பங்கள் இருக்கு. துன்பம் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கணுமே, ஆனா அவனுக்கு பிறவியே இருக்கப்படாது. பிறவியே இருக்கப்படாதுன்னா என்ன பண்ணோம்னா, அந்த பரமாத்மாவுடைய திருவடியை நம்ம நாடணும். அது ஒண்ணுதான். பிறவி வராம இருக்கிறது சிவஞான பிரதாயினி. அந்த சிவஞானம் வந்தா தான் போகும். அந்த பரமேஸ்வர ஞானம், பகவத் அனுகிரகம் நமக்கு வேணும். அந்த பகவத் அனுகிரகம் வேணுமையானால் அவரை போற்றடும். அதற்காக நீங்க பூஜை பண்ணணும். சிவ பூஜை எதுக்காக பண்ணிட்டு இருக்கு? மறுபிறவி இல்லாத ஆத்ம ஞானத்தை அடைவதற்காக. இந்த ஜென்மால வந்தது பிராரப்த கர்மால அனுபவிச்சுட்டு தீர்த்துடுமா? யோஜனை பண்ணி பாருங்க. நமக்கெல்லாம் 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னா இது மேல புதுசாவா கஷ்டம் வரப்படுது. எல்லாம் அனுபவிச்சாச்சு. ஊர்ல என்னென்ன உங்களுக்கு வையணுமோ அத்தனை பேரும் சாஸ்திரமா லட்சார்த்தனை பண்ணியாச்சு. இது யாரு பண்ணினாலும் உடம்பானது என்ன ஆயிடுதுன்னு அது மறந்து போச்சு. வச்சுட்டு இருக்காளா எத்தனையோ பேர் வச்சா நீங்க ஒண்ணு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து அடிச்சுப்பாரு. புதுசா என்ன கோபம் குறைஞ்சதுன்னா ஏன் குறைஞ்சதுன்னா சொரணா குறைஞ்சு போயிடுது. ஏன் இது போல வச்சவர் நிறைய வாங்கியாச்சு. யாராலும் நம்மள என்னென்னமோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது புதுசா ஒண்ணும் நீங்க பண்ண வேண்டியது இல்லையே. உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கும் பொழுது ஒரு கோபம் வந்தது. இப்ப என்ன கோபிச்சுட்டா பிரயோஜனம் இல்லை. இருக்கிறதே 2 பேர் தான், ஆத்துக்காரி இவர், அவ்வளவுதான். ஏன்டா பசங்க எல்லாம் தனித்தனியா இருந்துட்டு இருக்கா. ஒருத்தர் சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? சண்டை போட்டா சரி, சண்டை போட்டாச்சா சரி வாங்க சாப்பிடுறதுக்குங்கிற. சரி இப்ப நீ போக்குறது வேற என்னதான் பண்ண முடியும்? இப்ப விவகாரம் என்ன, வாழ்க்கை இப்படி ஆளது. இவைகள்லாம் இனிமேல் புதுசா ஒன்றும் கஷ்டம் வரப்போறதில்ல, எல்லாம் அனுபவிச்சாச்சு. இப்படி இருக்கணுமே. ஆனா நமக்கு இந்த கட்டமே நிஜமா இல்லாம இருக்கணுமே வேணா ஒரே ஒண்ணு, பிறவி இல்லாத நிலை அடையணும். அந்த பிறவி இல்லாத நிலை அடையணும்னா பிறவி இல்லாதவரா இருக்கவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும். நான் முதலையே சொன்னேன், எது வேணுமோ அதை இருக்கிறவாட்ட கேட்கணும். பிறவியே இல்லாதவர் யாரு? பரமேஸ்வரன். ஜனன மிருதி விதானாம் சேவையா தேவதானாம். பிறவி இறப்பு இருக்கக்கூடியதான தேவதைகளை சேவிச்சு என்ன பிரயோஜனம்? ஏன்னா மற்ற தேவதைகள் பிறவி இறப்போடக்கூடியதான அக்னியவன் இவாள்லாம் என்ன, அவள்ல அந்த நிலையை கொடுக்க முடியாது. அவளிடத்திலேயே இல்ல. யாரிடத்துல எது இருக்கோ அதான் அவளால கொடுக்க முடியும். மற்ற தேவதைகள்லாம் என்னன்னு கொஞ்ச நாள் தேவதையா இருப்பார். அதுக்கப்புறம் க்ஷேமே புண்ணிய மத்தியோகம் விசந்தி. புண்ணியம் குறைஞ்சதுமே மறுபடியும் பூலோகத்துக்கு வந்துவிட்டு மறு 4 யாகம் பண்ணி மேல போறாங்க. அவளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுப்பாளே, அவளால கொடுக்க முடியாதது அவளை கேட்ட பிரயோஜனம் இல்லை. ஆனா இங்க பரமேஸ்வரன் எப்படின்னு, அவருக்கு ஜனனம் இல்லை மரணம் இல்லை. ஆகையால் என்ன ஆச்சுன்னா அவரை கேட்டேன்னா அதை கொடுக்க முடியும். ஆகையால் அவர் தியானம் பண்ணுங்க. ஜனன மரணம் ஜனன மிருதியுதானாம் சேவையா தேவதானாம் நபவதி சுகலேசா சம்சயோ நாஸ்தி. அதுல ஒரு விதமான சுகமும் இல்லை. என்ன
அவனால கொடுக்கக்கூடியதான ஒரு சுத்தமானது சுகமாக நான் கருதல. நீங்க இன்னைக்கு இப்படி இருக்கு, எத்தனை ஜன்மாக்கள்ல எத்தனை தரம் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்னென்னமோ சுகங்களை அனுபவிச்சிருக்கோம், என்னென்னமோ துக்கத்தையும் அனுபவிச்சிருக்கோம், பாம்பாகவும் தேடாகவும் பிறந்திருக்கோம். ஏன் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா? வெளியில போனா அதுக்கு வர்றது கஷ்டம் தான். பாம்பு முத்துல இருந்து வெளியில வந்துருக்குன்னா, யாராவது மனுஷன் கண்ணுல விழுந்துருக்குன்னா மனுஷன் தான் அதுக்கு ஏமன். அது பாட்டுக்கு அது போறது விட போறடா இல்லையே. தேடு வந்ததுன்னு அதை விட போறடா, அதை கொண்டுட்டு தானே போறேன். அப்ப என்ன ஆச்சுன்னு சில பதார்த்தங்கள் அது வெளியில போனா திருப்பி வரதே பயம். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பரவாயில்ல, ஒரு சௌக்கியமா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கோம். சொர்க்க லோகத்துல இந்த பயமே கிடையாது. உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க இருக்கிறதே வர்றாளுக்கு தெரியாதுன்னு அந்த சக்தி இருக்கு. நீங்களா நான் இன்னொருக்கு அறியப்படட்டும் என்று நினைத்தால் ஒழிய நீங்க எங்க இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது, அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்டதான சொரூபம் சமயம் வந்துன்னா உங்களுக்கு நீங்க மாத்திக்கலாம் உங்க உருவத்தை. சீக்கிரமா போனா ஆகாசத்துல பறக்கணும்னு பிளேன் டிக்கெட் கிடைக்கல, அவஸ்தைப்பட்டு இருக்கேன், ஒண்ணும் கிடையாது. ஒரு கழுக மாதிரி வந்துடலாம். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு சார் சொர்க்கலோகத்துல போனீங்கன்னா. இது போல எவ்வளவு சுகங்கள்லாம் அனுபவிச்சிருக்கு. ஒரு நாளா 2 நாளா எத்தனை பிறவுகள் அனுபவிச்சிருக்கு. ஆனா அத்தனையும் மறந்து இங்க வந்திருக்க. நம்மளுடைய சொரூபம் என்ன? எது மனுஷனுக்கு எந்த பிறவி எடுக்கிறானோ அந்த பிறவி மட்டும்தான் ஞாபகம். போன ஜென்மாவில் என்ன நடந்தது, அதுக்கு முன்னாள் ஜென்மாவில் என்ன தெரியாது. தானியம் வேத சர்வாணி நட்டம் தபா. யாராருக்கு என்னென்ன பிரிவுகள் இருக்கு, என்னென்ன துன்பங்கள் அனுபவிச்சா, என்னென்ன சுகங்கள் அனுபவிச்சா என்றதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார் பகவான். நம்மளுடைய ரெக்கார்டு பகவான் முன்னால் நீங்க இது இல்லையே அதையிலேயே பிரார்த்திச்சா அவருக்கு தெரியும். அன்னைக்கும் இதே போலதான், அதை கொடுத்தன்னைக்கும் அழுதாய், கொடுக்காத அன்னைக்கு அழுதுன்னு இருக்க, கொண்டாதான் இருக்கிற விவகாரம் போங்கிறார். விவகாரம் கொடுக்க ஏன்னா அப்பவும் பகவானா இருந்த பொழுதும் நீங்க ஒரு தேவஸ்வரூபமா இருந்த பொழுதும் சார் எனக்கு இந்திர பதவி இல்லையே, இந்திரனா இருக்கும் பொழுது பிரம்ம பதவி இல்லைங்கிறது, மனுஷனா வரும் பொழுது கட்டப்படுறமே ஹையர் லெவல் கொடுக்குங்கிறது. எப்ப பாரு யாசனம் பண்றதுதான் உங்களுடைய விவகாரமா இருக்குன்னு. இன்னொருத்தர கையேந்து நிக்காத நிலை உங்களுக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பிறகு இல்லாதவர்களை அடைத்தம். தேவையா தேவதானம் நபவதி சுகலேசா. என்ன இருந்தாலும் இந்த சுகமெல்லாம் சுகம் என்ன கூடியதான கணக்குல இல்ல. ஏன்னா எவ்வளவு காசு இருந்தாலும் இன்னும் காசு வேணும்னு நினைச்சா அவன் நிஜமான சுகம் அனுபவிக்கிற. இருக்கிறதோட போறோம் நினைக்கிற பார்க்கல, அவன் தான் நிஜமான சுகத்தை அனுபவிக்கிறான். 1 கோடி உங்களுக்கு இருந்தான்னா பக்கத்தாத்துல இருக்க 2 கோடி இருக்குன்னு நினைச்சேன்னு வச்சுங்களேன், இந்த சுகமே இல்லை. ஆனா ஏதோ இன்னைக்கு வர நம்மளுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருந்து பார்க்கிறா, அதான் நிஜமான சுகம். ஆகையா நமக்கு எவ்வளவு சுகம் இருந்தாலும் நமக்கு மேல வேணும் மேல வேணும்னு அது சுகமாது சம்சயோ இங்க ஒரு விதமான சந்தேகம் இல்லை. ஆனா என்ன பண்ணணும்? அதனிம் அமிர்த ரூபம் சாம்பவீதம் பஜந்தே. அதனிம் அமிர்த ரூபம் பிறவி இல்லாதும் மரணம் இல்லாதும். இந்த மரணம்ங்கிறது எல்லோருக்கும் ஒரு பயமா இருக்கு. வேதாந்த நன்ன வார்த்தை வழக்குதான் இதை பத்தி தெரியும். மரணம்னா என்ன ஆகுமோ என்னமோன்னு ஒரு பயம். அட் த டைம் ஆஃப் டெத்னா என்னாச்சு? அப்ப என்ன பண்ண போறேன்? ஆஃப்டர் டெத் நமக்கு என்ன பண்ண போறேன்? இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியாதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. எப்ப தெரியாதோ தெரியாத பத்தி கவலைப்பட்ட என்ன லாபம்? நீங்க இப்ப தெரிஞ்சிருந்தா மட்டும் அதை போக்க முடியுமா? முடியாது. ஆனா என்னன்னா எல்லோரும் பயப்படுறோம். டாக்டர்கிட்ட போய் பாருறோம், எப்படியாவது பழக்க வைக்கிறது, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எதானாலும் எடுக்க தயார். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க தயார். அம்மா அப்பா சொன்னது இப்படி சொன்னீங்களா? ஒரு நாளாதான் நீங்க சொன்னபடி நான் கேட்கிறேன்னு ஒரு நாளா சொன்னீங்களா? ஆனா டாக்டர்கிட்ட மட்டும் சொல்றதோ இல்லையோ, அவர் நடங்கிற கால மருந்து நடங்கிற நடக்காத காரியத்தை நடங்கிற பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 20 தரம் சாப்பிடுங்கிற அதேதான் பண்ணிட்டு இருக்கோம். சொல்றதுக்கு முன்னாலே பழனி சாப்பிட்டே இருக்கோம், மறுபடியும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் விவகாரம் முழுக்க. ஆனா வேதம் முதல்லயே சொல்லிட்டு சத்யம் வத தர்மம் கர ஸ்வாத்யாயா பிரமதா இதெல்லாம் நடத்திட்டோமா? ஏன் வேதம் சொன்னா நமக்கு பிடிக்கல? ஏன்னா இப்ப மரணத்தை இவர் தடுத்துடுவாரோங்கிற ஒரு ஆசை. பிரதமோதய
அவரையும் யோபிஷக்கு அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணீங்கன்னா அவர் தான் முதல் டாக்டர். அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு பிறவி இல்லாதான ஒரு நிலை கொடுப்பார், மரண பயத்தை தடுத்துடுவார். திரம்பகம் இதாமே சுகந்தி பொட்டிவர்த்தனம் உருவாரதமிவ பந்தனான் மிருத்யோர் மோட்சிய அமிர்தாது. முதல்ல இருந்து என்ன மரணத்துல இருந்து தவிர்த்து விடு அப்படின்னு அவரை கேட்கலாம். வந்து அதை விட்டுட்டு இந்த டாக்டரை கேட்டுட்டே இருக்கோம். விவகாரம் என்னன்னா மரணம் வரக்கூடாதுங்கிற, ஆனா மரணம் வேணாத நிலை உங்களுக்கு வேணுமே. ஆனால் மரணத்துல நீங்க ட்ரை பண்ணி லாபமே இல்லை. மாயை தாங்கன்னா மாயை காலில் விழுந்து என்ன லாபம்? மாமே வய பிரபத்தியத்தே மாயாமே தாமே. பகவானுடைய திருவடி பிடிங்க, மாயை தானா ஓடி போயிடும். மாயைக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான பகவானை பிடிச்சால் மாயை போகும். மாயே பிடிச்சோம்னா ஏமாத்திட்டே இருக்கும். இதுக்குள்ள இதை சுழல்தான் மாட்டிட்டு போயிடும். அதே போல பகவானை பிடிச்சுட்டேன்னா இதெல்லாம் போயிடும். ஆகையால் பிறவி கடல்ல தாண்டினவர் உங்களுக்கு பிறவியை கொடுக்காதவர். பிறவி இல்லைன்னா மரணம் இருக்காது. பிறந்த பிறகு மரணத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன ஆகும் மரணம்? ஒன்னும் ஆகப்படுறதில்ல. கண்ணு காது மூக்க நாக்கங்கிறது மனசுக்குள்ள போறது, மனசு பிராணனுக்குள்ள போறது, பிராணன் இதயக்குள்ள போறது. ஒரே செகண்ட் தான் மரண வேதனை. ஞாபகம். அதுக்கு முன்னால நாங்க 6 மாசம் படுத்துட்டு இருக்கா, 10 வருஷம் போமாட்டே, இதெல்லாம் பிராரப்த கர்மா. அது ஒருத்தராலும் தடுக்க முடியும். மரணங்கிறது ஒரே செகண்ட் தான். இதயத்துல இருக்கக்கூடியதான 101 ஓட்டையில ஒரே ஒரு ஓட்டை பிரியும். அவ்வளவுதான், ஒரு செகண்ட். எப்ப பிரிஞ்சதோ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீங்க இங்கெல்லாம் வேற எங்கேயோ போயிட்டு. ஆனா அதுக்குள்ள ஆனா அவ்வளவு விவகாரம். இதுதான் மரண நிலை சாஸ்திரங்கள் சொல்றது. அதை விட்டுவிட்டு என்ன ஆகுமோ என்னமோ எங்க அழிச்சுட்டு போறாளோ, நம்மளை குழிச்சு தரதரான்னு இழுத்துட்டு போறாளோ, அதுக்காக எந்த தானம் பண்ணணுமோ முதலையே பண்ணிட்டு சின்ன வயசுல இருந்து இருக்கணும். இந்த மரண ஞானம் வந்தவரைதான் இவனுக்கு தானங்கள்லாம் ஞாபகம் வருது. கொடை தானம் கொடுக்கட்டுமா, செருப்பு வாங்கி கொடுக்கட்டுமா, யாருக்காவது ஒண்ணும் வாங்கி கொடுக்க வேண்டாம். பகவான் மேல ஒரு பில்லு வச்சா போதும். அதே போலயே திருமால் இருக்க அவர்கள் திருத்தோட ஒரு துளசிய தளத்தை வச்சுட்டு அப்பா காப்பாத்த சொன்னா போதும். அம்பாளுடைய நாம சொன்னா போதும். நாமப்பா ராயணம் பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி ஒரு நாமாவை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு மனது உருகி சொல்லுங்க, போருமே. இந்த தானங்கள் இது பண்ணினா பண்ணுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா விவகாரம் என்ன? அந்த பகவானை நம்பி ஆகையா நமக்கு மரணம் வேண்டாம், மரணம் இல்லாம இருக்கணும்னு பரவி வேண்டாம், பிறவி வேண்டாம இருக்கணுமே. ஆனால் பகவத் தியானம் வேணும், பகவத் தியானம் பகவத் பக்தி வேணும். ஆகையா பிறவி இறப்பை இல்லாத பகவான நாடுங்கள். நபவதி சுகலே சப்தயோ நத்திர அதனிமவர்த்த ரூபம் சாம்பமீதம் பஜந்தே. பிறவி இல்லாதவரும் மரணமே இல்லாதவரும் அமிர்த ரூபம் சாம்பம் அம்பாளோட கூடினவர். என்ன இவர் தன்னையே மனது தான் உட்கார்ந்து இருக்கார். நம்மளை என்ன காப்பாற்றுவாரு, கவலைப்படாதீங்க. அம்பாள் பக்கத்துல இருக்கார். என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்பப்ப இந்த பக்கம் இது பண்ணினார், இந்த பக்கம் இது பண்ணினார், ஞாபகப்படுத்திட்டே இருக்கார். இவரை காப்பாத்துக்கோ அப்படின்னு தானே காப்பாத்தலாம். இருந்தாலும் அவர் வழியா வரணும் அப்படிங்கிற சாம்பமீதம் பஜந்தே பரம சௌக்கியம் தேகி தன்யாதே. இப்படிப்பட்டதான பரம சௌக்கியம் இவாளால்தான் கிடைக்கலாம். மிக உயர்ந்தது வாழ்க்கையில பரமேஸ்வரனுடைய பூஜை. தினந்தோறும் காலம் எழுந்து ஸ்நானம் பண்ணி 2 புஷ்பங்கள், எவ்வளவு ஒரு புஷ்பம் இருக்கோ அதை எடுத்து பகவான் மேல போட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. போறோம். உங்க மனசை பகவானுக்கு கொடுங்க. அவனு விசேஷமாக லட்சார்த்தம் பண்ணணும், போட்டி இருக்கணும். இது கேட்டாரா? மனசூருகி அவன் என்ன காப்பாத்துன்னு சொன்னா போறோம். ஒரு நமஸ்காரம் போறோம் பகவானுக்கு. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயண சர்வசிய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணே நமஸ்தே. ஆனா அதைத்தான் பண்ண மாட்டேன். இது பண்றோம் ஊரெல்லாம் எங்கேயும் போடுறோம். அந்த சமயத்துல மட்டும் ஞாபகம் இல்லை. ஆகையா உங்களுக்கு பரமசௌக்கியம் வரணுமே. ஏன்னா பண்ண வேண்டியது பகவானுடைய பூஜை. அது விஸ்தாரமா பண்றா பண்றா அவாவாளுடைய இருக்கும். டைம் இருந்தா விஸ்தாரமா பண்ணுங்க, இல்லைன்னா சாதாரணமா அவர் பஞ்ச பூஜை பண்ணுங்க. போருமே, பகவானுக்கு சந்தோஷப்படுறார் அவர். ஆகையா ஜனனமிருதியுதானாம் தேவயா தேவதானாம் நபவதி சுகலே சம்சயோ நாஸ்தி தத்ர அதனிமமிருத ரூபம் சாம்பவீரம் பஜந்தே பரம சௌக்கியம் தன்யா லபந்தே. அடுத்தது இதுக்கு முன்னால தானங்கள்னு சொன்னேன்.
என்ன தானம்? படதானம், செருப்பு தானம், பூதானம், ஸ்வர்ணதானம், இப்படி நிறைய தானங்கள் சொல்லணும். தானங்கள்ல நிஜமான தானம், உயர்ந்ததான தானம் என்ன? ஒருத்தர் அன்னதானம். அன்னதானம் எதுல வசதி? ரொம்ப பசியா இருக்கிறவளுக்கு அந்த பிராணனை காப்பாத்துறது, பிராணம் சரீரத்தை போகக்கூடியதான நிலையில இருப்பொழுது அவளுக்கு அன்னத்தை கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம். உயிரை கொடுத்ததான ஒரு பலமானது கிடைக்கிறது. அதோட இல்லாம அன்னதானம் என்னன்னு சத்திய திருப்திகரம். இது எல்லாம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் இவருக்கு என்ன சார் இன்னும் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனா விவகாரம் என்னன்னு அன்னதானம் கொடுத்தேன்னு வச்சோம்னா போரும்ங்கிறான். இனிமேல எனக்கு வேண்டாம், இந்த அன்னமே போரும். அவனே சொல்றான் வேண்டாம் போரும் அப்படிங்கிறானு இருக்கு. ஆகையால் திருப்தியை கொடுக்கக்கூடியது அன்னதானம். ஆகையால் அன்னதானம் வசதி அப்படிங்கிற. இன்னும் சில பேர் என்ன சார் நிதானம் தான். படப்படான்னு ஓடி இங்கேயும் அங்கேயும் போக வேண்டாம், இருந்தது நிதானமா யோஜனை பண்ணினா அதே உயர்ந்ததான எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தா மாதிரி. யாராவது வந்து கேட்டதுன்னா வள்ளுன்னு விழாம இப்ப என்ன வந்தது, இப்பதான் உனக்கு டைம் கிடைத்ததா என்ன கேட்கறதுக்கு, எப்ப போனாலும் அப்படி கேட்கிற. நிதானமா இருந்தாலே போரும்னு இருக்காரு. இது எல்லாத்தோட உயர்ந்ததான தானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான தானம்னு அது. அறிவை கொடுக்கிறது அது ரொம்ப வசதி. ஆனா இது எல்லாத்த விட ரொம்ப வசதியான ஒரு தானம் என்னன்னா கன்னியாதானம். ஒரு பெண்ணை கொடுக்கிற பார்த்தா அதுதான். ஏன்னா மற்ற தானங்களுக்கெல்லாம் பலம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருக்கு. என்ன தானம்? பூதானம் கொடுத்தாலோ கோதானம் கொடுத்தாலோ இவைகள்லாம். கோதானம் எதுக்கு கொடுக்கிற? மரணானந்தரம் இவ வைத்தரணி நதி தாண்டி விட்டு சொர்க்கலோகத்துக்கு அந்த நரகலோகத்துக்கு போனோம் எவன் இருக்கிற இடத்துக்கு. இந்த வைத்தரணி நதம்னா அந்த நதியில சல்பர் ஓடிண்டே இருக்கு. அது பிடிச்சி இழுத்துன்னு போவா, உடம்பெல்லாம் எரியும். அதற்காக கோதானம் கொடுத்தா அந்த பகவானுடைய வாழை பிடிச்சுப்பான். அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு பாருங்க. அந்த நதி என்ன பண்ணுமா, இந்த பக்கம் அந்த பக்கம் போனா அதை ஒண்ணும் பண்ணாதான். அதை பிடிச்சுட்டு நீங்க வாழை பிடிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஒண்ணும் ஆகாது. சந்தோஷமா நதியை கிராஸ் பண்ணி விடலாம். இதுக்காகத்தான் கோதானம் கொடுக்குறோம். ஐயால் கோதானத்தை கொடுக்கிறவா யாரும் கொம்ப பிடிச்சு கொடுக்க மாட்டார், வாழை பிடிச்சுதான் கொடுக்குறா. என்னன்னா கோவுக்கு வாழல தான் மகாலட்சுமி இருக்கா அப்படின்னு இருக்கு. இப்ப கோதானம் இது கொடுக்கறது. அதே போலயே செருப்பு தானமாய் கொடுக்குற. எதற்கு தெரியுமா, நான் அங்க போற காலத்துல ரொம்ப எரிஞ்சுட்டே இருக்குமா, வெயிலா இருக்கும், காலுக்கு செருப்பு இல்லாதவங்க போறது கட்டம். ஆகையால் செருப்பு தானம் கொடுக்குற. கொடை தானம் கொடுக்குற, தீர்த்த தானம் கொடுக்குற. ஏன்னா தாகமே இல்லாம நம்ம போகணும். மரண சமயத்துல மரணானந்தரம் ஒரு வருஷம் டெய்லி நீங்க போக வேண்டி இருக்க. அப்ப உங்களுக்கு அந்தந்த காலத்துக்கு தகுந்தா போல இந்த தானங்கள்லாம் கொடுக்குறா. ஆனா இந்த கன்னியாதானம் எதுக்கு கொடுக்குறேன்? யோசனை பண்றோம். கன்னியாதானத்துக்கு என்ன பலம்னா, கன்னியாதானத்துக்கு பலம் பிரம்மலோகம். இது சாதாரணமா இல்ல, பிரம்மலோகம் பலம். என்ன சுவாமி பெண்ணை கொடுத்தா அவ்வளவு விசேஷமான? பெண்ணை கொடுத்தா அவ்வளவு விசேஷம். என்ன பெண்ணுன்னா உபயகுல சம்பர்த்தினி. அந்த பெண்ணு மட்டும் நினைப்பானா நான் பிறந்த வீடும் சௌக்கியமா இருக்கணும், புகுந்த வீடும் சௌக்கியமா இருக்கு. இது அவளுடைய நினைப்பு. ஏன் சார் அப்படியே பையனுக்கு இருக்காத, பையன் நான் இருக்கிற வீடுதான் வச்சிருக்கேன், நம்ம சௌக்கியமா இருக்கோம் அப்படின்னு சும்மா சொல்றது. அதுக்கு பக்கத்துல சௌக்கியமா இருக்கணும். ஆனா கடைசியில என்ன, நானு என் வீடு என் ஃபேமிலி இவ்வளவுதான் கொடுக்க. ஸ்திரீகள் என்ன நினைக்கிறா, நாம சௌக்கியமா இருக்கணும், நம்ம பிறந்த வீட்டுல இருக்கிறவாளும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவளுடைய சுபாவம். பெண்ணா பிறந்தவாளுக்கு சுபாவம் அது. ஆயா அதை சரி பண்ணணும்னா ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கணும்னா இந்த ரெண்டு பேரும் சட்டை போட்டுக்கள் தானே இருக்கா. மாமியார் மாட்டு கொண்டு சண்டை, மாமனார் மாப்பிள்ளை சண்டை, எப்ப பார்த்தாலும் ஓர்படிகளை கொண்ட சொல்ல. ஓர்படின்னா ஒரு படி என்னை விட மேல இருக்கணும் எப்பவுமே. இப்படித்தானே ஒரு விவகாரம் சொல்லிருக்கா. விவகாரம் என்னன்னா இப்படி இந்த சண்டையே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரணுமே. ஆனால் அதற்காக என்ன வழின்னு அந்த அம்மா கண்டுபிடிச்சிருக்கா. என்னன்னா கர்ம வழியா. அதுக்காக தான் இன் ஜெனரல் ஸ்திரீகளா இருக்கிறவளுக்கு பக்தி வரும். எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி யாரையும் கோபிச்சுக்காம தவிச்சுட்டு போறதுங்கிறது அங்கிருந்து கற்றுக்கணும். விவகாரமான ஸ்திரீகளுடைய ஒரு சுவாவம் என்னன்னு, சமயத்துக்கு சமயானிக்கு தகும் ஆட்டல் ஆடுனேன்.
இதோ அட்ஜஸ்ட் பண்ணி சண்டை போடாம இவ 2 பேருக்கே வராம அழைச்சிட்டு போகணும். ஏன் ஜாதகார் ஒரு முரடன், அதே மாதிரி மற்றவர்களும் அப்படித்தான் இருக்கா. ஏன்னா யாருடைய தேவை எப்ப வருமோ தெரியாது, அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாளோ இல்லையா. இப்படிப்பட்டதான குணம் இருக்கக்கூடியதான ஒரு பெண்ணை கொடுத்து அந்த பெண்ணால தர்மத்தை நடத்தி வச்சு, அந்த பெண்ணு தர்மம் தான் மட்டும் பண்றதில்ல, ஆத்துக்காரையும் பண்ண வைக்கிறான். ஒரு காலத்துல ஒண்ணும் இல்லாம பரமநாஸ்திகனா இருக்கிறவங்க கூட தேடு கொட்டுறா போல கொட்டி கொட்டி இத கட்டம் வந்தது. நீங்க காயத்ரி பண்ணாதனால உங்களுக்கு ராஜயோகம் இருக்குன்னு சொன்ன ஜாதகத்துல நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். ஏங்க நீங்க பண்ண வேண்டிய காயத்ரி பண்ணல, இப்படி 100 சொல்லி சொல்லி காயத்ரி மந்திரம் சொல்றாங்க. காயத்ரி பிராணம் வாங்காதேன்னு காயத்ரி சொன்னாங்க. விவகாரம் என்னன்னா இப்படி ஏதோ விதமாக பண்ண வைக்கிறாளோ இல்லையா. இந்த தர்மத்துல மனுஷனை ஈடுபடுத்துறதுங்கிறது ஒரு பெண்ணு. அதனால அப்படிப்பட்டதான ஒரு பெண்ணை கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற ஞாபகம். ஒரு ஆணை படிக்க வச்சோம்னா அவருக்குத்தான் படிக்கும். ஒரு பெண்ணை படிக்க வச்சால் அந்த ஃபேமிலிக்கு படிக்கும். ஞாபகம். ஏன்னா பையனுக்கு பண்ணுக்கு ஹோம்ஒர்க் யாரும் எழுதி கொடுக்குற நீங்களா? ஆபீஸ்ல இருந்து வந்ததுமே காவி சாப்பிட்டு அப்படியே சேர்ல விழுந்துட்டார். எதுக்கு? டிவி பார்க்க. எல்லா ராத்திலும் நடக்கிறது தானே. அப்ப விவகாரம் என்னன்னா ஒரு அழகான குணங்கள் இருந்து இந்த குடும்பத்தை முன்னுக்கு வரணும் எனக்கூடியதான நோக்கத்திலேயே இருக்கக்கூடியதான ஒரு பெண் இருக்கிற அந்த பெண்ணை கொடுத்தா அந்த குடும்பம் முன்னுக்கு வரணுமா இல்லையா? அதுக்காகத்தான் கன்னியாதானம் வசதி. தானங்களுக்குள்ள வசதியது கன்னியாதானம். இந்த கன்னியாதானத்தை பரமேஸ்வர நான் உனக்கு பண்றேங்கிற உனக்குதான் பொண்ணே இல்லையே, பொண்ணை தங்க கொடுக்க போறேன் அப்படிங்கிறத இல்ல. என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பெண்ணை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது சாதாரண பெண் இல்ல, நல்ல குணங்களோட கூடினதான பெண். எந்தெந்த குணங்கள் வேணுமோ அப்படிப்பட்டதான குணங்களோட கூடினதான ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகையால் நீங்க அதோட சௌக்கியமா இருக்கும். சம்பதத்துவம் எங்க? என் இதயத்து. விவகாரம் நான் உங்களுக்கு அழகான ஒரு பெண்ணை கொடுக்கிறேன், அந்த பெண்ணோட சௌக்கியமா உங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடும் கொடுக்கிறேன், இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறேன். சிவதவ பரிச்சரியா சந்தி தன்னிதானாய கௌரியா பாபா மம குணதுரியாம் புத்தி கன்யாம் பிரதாஸ்யே சகல புவன பந்தோ சச்சிதானந்த சிந்தோ சதய ஹிருதயே சர்வதா சம்பதத்வம் ஏ பரமேஸ்வர சதயா தயையோடு கூடி இருக்காயப்பா நீ. தயான்னா என்ன? இன்னொருத்தர் இடத்துல ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவளுக்கு சகாயம் பண்றது தயான்னு. நீங்க எனக்கு என்ன பண்றீங்கிறத எதிர்பாராமல் நான் எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லது பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்க, இதுக்கு தயான்னு. இந்த தயா கிருபா எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கே பரமேஸ்வரா. அப்படிப்பட்டதான உங்களுக்கு நான் அழகான ஒரு பெண்மணியை கொடுக்கிறேன். அதை வச்சுண்டு நான் எதிர்பார்க்கறது என்ன? நீங்க என்னுடைய இதயத்துல இருக்கணும். சதய ஹிருதயே இதயம் எனக்கூடியதான இடத்தில் சர்வதா சம்பதத்துவம் எப்பொழுதும் நீங்க இருங்க. ஏன் இதயம்? அத ஏதம் பிரம்மபுரேதாரோஸ்மின்னந்தராகாரா. இந்த சரீரம்ங்கிறது பிரம்மபுரம்னு பேரா. இதுக்குள்ள வேஷ்மா ஒரு சின்னதான ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளிக்குள்ள இதயம்ங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள ஒரு சின்னதான ஒரு இடைவெளி இருக்கு, தாராகாசம். அந்த ஆகாசத்துல நீங்க இருந்தோ என்னுடைய தாராகாசம் எனக்கு தோணும்பா. இதுக்கு நீங்க ஈஸ்வர சர்வபூதானம் ஹிருதயே அர்ஜுன திட்டதி. ஆனா எனக்கு தோணலையே, எனக்கு தோணும்படி இருந்தோ தய ஹிருதயே சர்வதா சம்பதத்துவம். என்னப்பா பண்ண போற நீ? சிவ தவ பரிதரியா சன்னிதானாய கௌரியா பவ மம குணதுரியாம் புத்தி கன்யாம் பிரதாசியே. என்னுடைய புத்தி எனக்குடையதான ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். பிரதாசிய பிரகர்ஷேட தாசியே. ஏன்னா கொடுத்து விட நான் கொடுத்தேன் 100 தடவை சொல்ல மாட்டேன். கன்னியாதானம் பண்ணவரு நான் இவருக்கு கன்னியாதானம் பண்ணினேங்கன்னு சொல்லிட்டு இருப்போமா? கிடையாது. என்ன அவாசனம் நம்ம அந்த பொண்ணு இருக்கா, அந்த பெண்ணை பிறந்ததுமே கொடுத்துட்டோமா? அந்த பொண்ணை பிறந்ததுமே அவளுக்கு எல்லாம் 2 மாசத்துக்கு ஒரு தரம் 3 மாசத்துக்கு தான் இன்ஜெக்ஷன் போடணும், அது போடணும், இது போடணும் எல்லாம் அவளே பண்ணிக்கிட்டு பிறந்தவன். எங்க ஆத்துல பிறந்தா உங்க ஆத்துல கொடுத்துட்டோமா? இல்லையே.
அந்த பெண்ணுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து நல்லா வளர்த்து நல்ல புத்திகள்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவளுக்கு என்னன்னா உபயோகப்படப்படி பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்கேன்னா ஆனந்த புத்தி கன்யாம் பிரதாசியே எப்படி குணதுரியாம் எல்லா குணங்களும் அவனிடத்துல இருக்கு. எப்படி இன்னொருத்தராத்துல பழகணுங்கிறது இந்த அம்மா சொல்லி கொடுத்தது. வீட்டுல என்னென்ன வேலை இருக்கோ அத்தனை சமையல் எப்படி பண்ணணும், பெரியவர்கள எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், யார் இடத்துல எப்படி பேசணும், இவைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. கொஞ்சம் 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 கொஞ்சமா தெரியாமலேயே ஏதோ ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுக்கறது இல்ல, சின்ன வயசுல இருந்தே எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், காலம்பரை எழுதுமே என்ன பண்ணணும், இவைகள்லாம் இந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுத்து இன்னொருத்தர் ஆத்துல போனா அவளும் சௌக்கியமா இருப்பான், மற்றவர்களையும் எப்படி சௌக்கியமா வைத்துக் கொள்வார் எனக்கூடியதான குணங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து பெரியவர்களை எதிர்த்து விடாது. அவ கேட்டா ஒரு மூல இருந்து பதில் சொல்லணும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வினயம்னா என்னது, மரியாதை எப்படி எப்படி இருக்கணும், யாராவது இருந்தா முதல்ல என்ன பண்ணணும், தீர்த்தத்தை வேணும்னு கேட்டா எப்படி தீர்த்தத்தை கொடுக்கணும், யாராவது தீர்த்தம் கொண்டாம சாப்பிடணும்னு ஒரு பாட்டில் ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொண்டு போய் டக்குன்னு டேபிள்ல வச்சிருந்தா இது நம்ம நாட்டு பெண்ணா கிடையாது. ஒரு செம்பு நிறைய தீர்த்தம் பக்கத்துல ஒரு டம்ளரையும் கொடுத்து அங்கே கொண்டு போய் வைக்கணும். கையில கொடுக்க கூடாது யாருக்கும், தீர்த்தத்தை பக்கத்துல வைக்கணும். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தா உங்களுக்கே தெரியுமா? தெரியாது, ஸ்திரீகளுக்கு தான் தெரியும். அப்ப சத்குணங்களோட எப்படி பேசணும், எதிர்த்து பேசக்கூடாது. அவ சொல்றது எப்படியோ அதுக்கு அதால கேட்டுட்டோம்னு தனியா இங்க இன்னொரு பதில் சொல்ல சொல்லணும். இப்படி எல்லாம் அம்மா சொல்லி கொடுக்குறாளா அந்த பெண்ணுக்கு. ஏன்னா நாளைக்கு அவளும் சௌக்கியமா இருக்கணும், போற இடத்துல அவளும் சந்தோஷமா இருக்கலாம். இப்படி புத்தி துரியா குணதுரியா புத்தி கன்யாம் பிரதாசே நல்ல குணங்களோட நல்லா வளர்த்ததான ஒரு பெண்ணை நான் கொடுக்கிறேனப்பா. எதற்காக? தவ பரிச்சரியா சன்னிதானாய கௌரியா தவ பரிச்சரியா உங்களுக்கு பரிச்சரிய பண்ணணும். பரமேஸ்வரா உங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து ஹெல்ப் பண்ணணும். நனாந்தரே சம்ராஜ்ஞே பவ சம்ராஜ்ஞே அதிதே புருஷோ விவாகம் பண்ற காலத்திலேயே வேதம் சொல்லி தருது. சம்ராஜ்ஞே ஸ்வசுர்வாம் பவா மாமனார் இருக்கா மாமியார் இருக்கா அவள் இடத்துல நீ பரிசரியை பண்ணி பண்ணி அவள் எப்பொழுதும் உன்னை கேட்கறா போல உன்னை வச்சுக்கணும். எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் இவ்வளவு பண்ணணும். ஏன்னா இவளிடத்துல சொன்னா நிச்சயமா அந்த காரியம் நடக்கும் எனக்கூடியதான நம்பிக்கை அவளுக்கு வரும்படி அவ மனசுல நீ ராணி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப என்னாச்சு, ஒரு பெண்ணாவள் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி பரிச்சரிய பண்றாள். பரிச்சரியா அதோட மட்டும் இல்ல, சன்னிதா நாய கௌரியா கௌரி மாதா இருக்கா, அந்த கௌரி மாதாவுக்கு பக்கத்திலே இருந்த சன்னிதானம். அவளுக்கு பரிச்சரிய வேண்டாம், பக்கத்துல இருந்தாலே போறோம். என்ன ஸ்திரீகள்லாம் பண்ற வேலையை கொடுக்க மாட்டான். மாட்டு மண்ணு வந்தாலும் சமையல் கட்டு விட மாட்டாளு. வரப்பட நீ வேணா வெளியே வேலை பண்ண, உள்ளூர நான் தான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால பரிச்சரியான வேண்டிய சமயத்துல பண்ணிக்கலாம். சன்னிதானாய சன்னிதானம்னா பக்கத்துல இருந்தா போறோம், நல்ல வார்த்தை பேசினா போறோம், சொன்ன பேச்சு கேட்டா போறோம். எல்லாம் அவருக்கு பரிச்சரியம் வேண்டாம், வேண்டிய சமயத்துல கேட்டுக்கலாம். ஆனா பரமேஸ்வரனுக்கு பரிச்சரியை நீங்க பண்ணணும். ஆகிய சிவசம பரிச்சரியா சன்னிதானாய கௌரியா பாபா மாமா குணதுரியா புத்தி கன்யாம் பிரதாசியே. ஏ பரமேஸ்வரா என்னுடைய புத்தி கன்யா புத்தி எனக்கூடியதான கன்யையே பிரதாசியே. என்ன நம்ம புத்தியை கொடுத்துட்டா என்னென்ன இதுல ரகசியம் உண்டு. நம்ம சாதாரணமா வாழ்க்கையில முன்னேறணுமே ஆனால் அவன் செயலை அவன் பண்ணிட்டே இருக்கான். எப்படின்னு அவன் மனசு எப்படி போறதோ அப்படித்தான். நீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் 100 போடுங்க, அவனுக்கு எப்படி தோன்றதோ அதான் பண்றான். அவனா திருந்தணும். அவனுக்காக நம்ம இப்படி பண்ணுவோமேன்னு எனக்கூடியதான எண்ணம் என்னைக்கு உதிக்கிறதோ அன்னைக்குதான் அவன் நல்ல காரியத்துல ஈடுபடுறானே ஒழிய அது வரைக்கும் என்ன அவனுடைய சுவாவம் எப்படி இருக்கோ அப்படித்தான். நின்றுட்டு தீர்த்தத்தை குடிக்காது 100 தடவை சொன்னாலும் நின்று அதை தெக்க திக்க பார்த்து நின்றுட்டு தீர்த்த குடிக்கிறான். என்ன பாட்டில் அப்படியே பாதி குடிச்சு பாதி வைக்கிறான். இதுதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். வேண்டாம்னு சொன்னா கேட்கறது இல்லை. அது என்னைக்கு தெரியும், ஒரு நாளைக்கு அவனை அறிந்து கொள்ள வேண்டியதான காலம் வரும். அவன் மனசு அவனுக்கு சொல்லணும், அப்பதான் அவன் பண்ணுவான். ஆனால் நம்மளை மாற்றிக்கொள்ளணும்னு எப்படி சார் மாற்றிக்கொள்றது? அவனவன் அவனுடைய கர்மாவுக்கு தகுந்த சுபாவ துப்பிரவர்த்ததே
அவன் சுபாவம் எப்படி இருக்கோ, அவன் மனசுல போன ஜென்ம இருக்க சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ அப்படித்தானே பழகிறான். அவனை எப்படி மாத்துறதுன்னு அவரை மாத்துறதுக்காகத்தான் சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை சொல்லிட்டே இருந்தோமையானால் சாஸ்திரம் எங்க போறதுன்னு புத்தியில போய் விழாது. என்ன விழறது? இப்படி பண்ணினா நல்லது, இப்படி பண்ணினா நல்லது, இப்படி பண்ணினா நல்லதுன்னு சொல்லி 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 அந்த புத்தியில போய் விழாது. அந்த புத்தி என்ன பண்றது தெரியுமா? நான் மனசு வீக்கா இருக்கிற நாளைக்கு பார்த்து மனசுக்கு நல்லது. சாதாரணமாக மனசு தைரியமா இருக்க, எதையும் கேர் பண்றது இல்ல. உடம்புல பலம் இருக்கு, கையில காசு இருக்கு, 4 பேர் சொன்ன பேச்சு கேட்கிற, அது போல தருணம் வரும் பொழுது நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது கவனிக்கிறதே இல்லை. பெரியவா என்ன சொல்றது கவனிக்கிறதே இல்லை. எப்ப சார் வெயில கவனிக்க ஆரம்பிக்கிறேன்? உடம்பு கொஞ்சம் தளறினால், நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால், அந்த கஷ்டத்தை நாம நம்மளுடைய உபாயத்தினால போக்க முடியாததான நிலை வந்து பொழுது, நானே ஏதோ கஷ்டம் வந்ததுன்னு அதை சரி பண்ணிட்டேன் சார்னா அப்பவும் போகாது. எப்ப நம்மளால முடியலையோ அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப என்ன பண்றோம்? அப்ப ஏதோ இன்னொருத்தருடைய சகாயத்தை நாடுறோம். உடம்பு சரியா இல்லைன்னா டாக்டர் கிட்ட போறோம், காசு இல்லைன்னு சொன்னா வேற ஏதோ இடத்துக்கு போறோம். இப்படி எல்லாம் நம்ம பார்த்தது என்ன, நம்ம கூடியதான ஒரு முயற்சி பண்றோம். இந்த முயற்சிகள் எல்லாம் சரியான ஒரு பலத்தை எண்ணிக்கை கொடுக்கலையோ அன்னைக்கு சாஸ்திரத்தை நாடுறோம். அன்னைக்குதான் பெரியவர்களை கேட்கிறோம், சார் இப்படி இருக்கே, என்ன பண்றது, ஒன்னும் தெரியலையே, கவலையா இருக்க, கவலை போக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு சொன்னேன்னா அப்ப என்ன பண்றா தெரியுமா? நான் இந்த சாஸ்திரத்தை சொல்றேன். இந்த சாஸ்திரமானது அவளுடைய புத்தியில போய் ஒரு மூலையில நிக்கிறது. இன்னும் வேலை செய்யல, இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா. ஆனா ஒரு நாளைக்கு நிஜமா தீவிரமா ஒரு வைராக்கியம் வந்த அன்னைக்கு கதை நாளையில இருந்து இப்படி இருப்போமே அப்படின்னு அவனுடைய புத்தி சொல்றது. அதுக்கப்புறம் தான் தெரிந்தார். ஆனா அந்த 100 தடவை உங்க பையனை சத்தியாவதம் பண்ணு அவன் பண்ணல. என்னென்ன விளையாட்டு புத்தியா இருக்கான். ஒரு நாளைக்கு அவனுக்கே தெரிகிறது மாறான். ஆனா மாறினா டக்குன்னு மாறிவிட்டான். எத்தனையோ மனுஷன் எப்படியோ இருந்தவா வேற விதமா மாறிட்டு பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ. காரணம் என்ன? அந்த புத்தியில சொல்லப்பட்டதான பதார்த்தங்கள் ஒரு நாளைக்கு நல்ல வழியை. அதனாலதான் அந்த புத்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கிறது. புத்தி கன்யாம் பிரதாசே பவ மம குணதுரியாம் புத்தி கன்யாம் பிரதாசே சகல புவன பந்தோ சச்சிதானந்த சிந்தோ. என்ன, நீங்க ஒருத்தருக்கு மட்டும் பந்து இல்ல, பந்துன்னு ஹெல்ப் பண்றவன் அர்த்தம். நம்ம நல்லதை கொண்டு வந்து கொடுத்தவன் அர்த்தம். நீங்க புவனங்கள் எத்தனை பேர் இருக்கா? 74 புவனங்கள், அத்தனை புவனங்கள்ல இருக்கிறவா எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவா. சகல புவன பந்தோ. அதோட மட்டும் இல்ல, நீங்களே ஆனந்தமா சச்சிதானந்த சிந்தோ. சத்து சித்து ஆனந்தம், எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கு. இதுதான் ரொம்ப என்னத்தான் இருந்தாலும் உள்ளூர ஒரு மூலையில மனசுல அது அடையலையே, இது அடையலையே, அது பண்ணலையே, இது பண்ணலையே, ஒரு கவலை இருக்கோ இல்லையா? ஒரு கவலை இல்லாம ஆனந்தமா குடிச்சுட்டு இருக்காரு. சச்சிதானந்த சிந்தோ, சைத்தன்ய வடிவமா ஆனந்தமா இருந்துருக்கேள. சதயா ஹே பரமேஸ்வர, தய பண்ணி என்ன பண்ண, ஹிருதய கே சம்பதத்துவம், என்னுடைய இதயத்துல இருக்கா. நானும் இருக்கேன்னு இருக்கேன் அப்படி இல்ல. சர்வதா சம்பதத்துவம், எப்படிப்பட்டதான கஷ்டம் எனக்கு வந்த போதிலும் அந்த கஷ்டத்துல நீங்க இருக்கணும், நீங்க இருக்கிறதே எனக்கு தெரியணும். அப்படி எனக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான நிலையை கொடுங்க. என்ன கொடுங்கிறது இந்த புத்தி. அதை உங்களுக்கு கொடுத்துடுறேன். முன்னாலேயே கல்யாணினம் சரவேகம் சர்வைகம் ரட்சணாக்கியம் அப்படின்னு என்னுடைய மனசை கொடுக்கிறேன்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன். அதே போலயே இந்த புத்தி கன்யாம் பிரதாசியே, புத்தி எனக்கூடியதான ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப கல்யாணம் பண்ணி உங்க பெண்ணை தற்க கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நம்ம இல்லைன்னு விட்டிடுவோம். உங்க எல்லா பண்டிகைக்கும் முதல்ல அந்த பெண்ணு வரும். முதல்ல எது இருந்தாலும் அவளுக்கு தான் எல்லா மரியாதையும் பண்றேன். பையன் இங்கே இருக்கான், அவன் பாட்டுக்கு ஏதோ சம்பாதிச்சிருக்கான், கொடுத்துட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கான், அவன் இருக்கான், அவ்வளவுதான் அவன் மேல. ஆனா இன்னொரு நேரத்துல போயிட்டு இருக்கா பொண்ணுங்க, அந்த பெண்ணுக்கு நம்ம அதுல எந்த ஒரு பண்றதுன்னா முதல்ல ஒரு மரியாதை பண்றாளோ இல்லையோ, லோகத்துல விவகாரம் இருக்கோ இல்லையா. பெண்ணு நம்மளை விட்டு அந்த ஆத்துல போனாலும் உங்களுக்கு அபிமானம் எல்லாம் அங்கேதான் இருக்கு. அதே போலயே இந்த புத்தியை நீங்க பரமேஸ்வரனுக்கு கொடுத்தாலும் அது நல்ல சமயம் வேணும் பொழுது அந்த புத்தியை நீங்க எடுத்துக்கிறேன். மீதி தானங்கள்லாம் பண்ணும் பொழுது என்ன பண்றேன்னு தெரியுமா? நான் துத்தியமகம் சம்பிரதே, பிராமணனான உங்களுக்கு நான் இதை கொடுக்கிறேன்.
நமமா எனதில்லை அப்படித்தானே கொடுக்கிறேன். இரண்ய கர்ப்ப கர்ப்பம் ஹேமபீஜம் விபாவதோ அனந்த புட்டிவலம் அசாந்தியம் பிரயத்தமே துப்பியமாம் சம்பிரதே நமமா, நான் உங்களுக்கு இதை கொடுக்கிறேன், இதுமே திருப்பி கேட்க மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு தானே கொடுக்குறேன். ஆனா கன்னியாதானம் பண்றப்ப பார்த்துடும் கிடையாது, அப்படியெல்லாம் கேட்கல. விவகாரம் என்னன்னா நமமான சொல்ல மாட்டேன், உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எதுக்கு அவ சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. எங்காத்துல சௌக்கியமா இருக்க மாட்டாளா? எங்காத்துல இருந்தாலும் சௌக்கியமா இருக்கா, உங்க அதுலயும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு அந்த பெண்ணை மட்டும் கொடுக்கிற காலத்துல கம்ப்ளீட்டா கொடுக்கல. அதே போல எனக்கு வேண்டிய சமயத்துல வேதாந்தம் வாசிக்கணும் சமயத்துல அந்த புதிய கேட்டுப்பேன். தர்மசாஸ்திரங்கள் அனுஷ்டானம் பண்ணாலும் அந்த புதிய மரியம் வாங்கிப்பேன். அது வரைக்கும் அதை காப்பாற்ற வேண்டியதான பொருள் உங்களுக்கு. அதே மாதிரியே கல்யாணம் பண்ற காலத்துல கன்யா கன்யே மம அக்ரதோ பூயா கன்யா மே தேவி பார்ஸ்வதா கன்யே மே சர்வதோ பூயாத் ஸ்வஸ்தானாம் மோட்சமாப்ருயாம் ஸ்வத்தானாத் மோட்சமாப்ருயாம் அப்படின்னு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்ப இந்த மந்திரத்தை சொல்லித்தான் கொடுக்குறான். இப்ப கன்னியே உன்னை நான் கொடுக்கறதுனால எனக்கு மோட்சம் வரணும்னு கொடுக்குறேன். அதே போலயே நான் இந்த புத்திங்கிற ஒரு கன்னியை உங்களுக்கு கொடுக்குறேன், ஆகையால் எனக்கு மோட்சம் வரட்டும், மோட்சாந்த சுகம் வரட்டும் அப்படின்னு ஒரு பெண்ணை பெற்று அவளை இன்னொருத்தராத்துக்கு அனுப்பி அந்த அனுப்புற அன்னைக்கு 2 கண்ணு ஜலம் கண்ணுல இருந்து 2 சொட்டு ஜலம் விடுற பத்தில அதான் புண்ணியம்னு சொல்றது. அது அந்த அவஸ்தை அனுபவிக்கணுமா, அது இல்ல அது பண்ணா வாழ்க்கையா அது விவகாரம் அப்படின்னு சில பேர் சொல்ற. அப்படி விசேஷமா இந்த புத்திங்கிற ஒரு பெண்ணை நான் கொடுக்கிறேன்னு விசேஷமா இங்க சொல்லியிருக்க. அதற்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்துல பகவானுடைய ஆபரணங்கள், அவருடைய ஆடைகள், இது அவருடைய உருவம், இவைகள்லாம் சொல்லக்கூடியதான அழகான ஒரு ஸ்லோகம். ஜலதி மதன தட்டோ நைவ பாதாள பேதி நகவன மிருகயாயாம் நைவ லுப்த பிரவீணா அசன குதும பூஷா வஸ்ர முக்கியம் சபரியாம் கதைய கதமஹம் தே கல்பயானி இது மௌளே அப்படின்னு பரமேஸ்வரர் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான ஸ்லோகம். இத நாளை